ஒருவரிடம் ஹெல்ப் கேட்க வேணும். ஆனா சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம ஹெசிடேட் பண்றீங்களா? கேன் யூ என்று கேட்கணுமா? குட் யூ என்று கேட்கணுமா? இல்ல கேன் யூ டு ஹெல்ப் மீ என்று சொல்ல வேண்டுமா? இந்த இடத்தில் தான் நிறைய பேருக்கு ஒரு தவறு பண்றாங்க. இங்கிலீஷ் தெரியும், என்ன சொல்லணும் என்பதும் தெரியும். ஆனா பேசும்போது சரியான சென்டென்ஸ் உடனே வருவதில்லை. இன்றுடன் அந்த கன்ஃபியூஷன் முடிந்துடும். இந்த லெசன் முடியும் நேரத்துல கேன் மற்றும் குட் பயன்படுத்தி அபிலிட்டி, பர்மிஷன், ரெக்வஸ்ட், பொலைட் ரெக்வஸ்ட், ஃபாஸ்ட் அபிலிட்டி இந்த ஐந்தையும் கான்ஃபிடென்ட்டா பேசுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச். 30 டேஸ் ப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று டே 11 நம்முடைய லெசன் கேன் அண்ட் குட் யூசேஜ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு சென்டென்ஸும் இன்டர்வியூக்கும், ஆபீஸ், கிளாஸ் ரூம், போன் கான்வர்சேஷன், கிளைண்ட் கம்யூனிகேஷன் எல்லா இடத்துலையும் பயன்படும். கடைசியில் ஃபைண்ட் த மிஸ்டேக் சேலஞ்சும் இருக்கு உங்களுக்காக. முதலில் டே 10 லெசனை ஒரு நிமிடம் கனெக்ட் பண்ணிக்கலாம். டே 10ல நாம் சொன்னது ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அதாவது நான் இப்போது இங்கிலீஷ் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்று நாம் சொல்ல போவது ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், அதாவது என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஆக்சன் அதே தான், ஸ்பீக், ஆனா மீனிங் வேறு. சேம் ஆக்சன், நியூ பவர். டுடேஸ் ரோட் மேப். இன்றைய லெசனை ஒரு கிளியர் ஆர்டர்ல கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக அபிலிட்டி, இரண்டாவதாக பர்மிஷன், மூன்றாவதாக ரெக்வஸ்ட், நான்காவதாக பொலைட் ரெக்வஸ்ட், ஐந்தாவதாக ஃபாஸ்ட் அபிலிட்டி. அதற்கு பிறகு நெகட்டிவ் ஸ்பீக்கிங் ட்ரில்ஸ், மிஸ்டேக் சேலஞ்சஸ், ஃபைனல் ரீகேப். ரெடியா? முதலாவது பாயிண்ட்டுக்கு போகலாம். கேன் ஃபார் அபிலிட்டி. முதலாவதாக கேன் ஃபார் அபிலிட்டி. அபிலிட்டி என்றால் ஒரு செயலை செய்யக்கூடிய திறன். ஒரு இன்டர்வியூல உங்களிடம் கேட்கிறார்கள், என்ன நினைத்து பாருங்க, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ். அந்த நேரத்துல சைலண்டா இருக்காம கான்பிடென்டா சொல்லுங்க, எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஃபார்முலா மிகவும் சிம்பிள். சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் V1. கேனுக்கு அடுத்ததாக எப்போதும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டுமே வரணும். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்க. நான் இங்கிலீஷ் பேச முடியும், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நான் தினமும் பயிற்சி செய்ய முடியும், ஐ கேன் பிராக்டிஸ் எவ்ரி டே. அவளால் நன்றாக பாட முடியும், she can sing well. சப்ஜெக்ட் மாறினாலும் கேன் மாறாது. ஐ கேன், she can, he can, they can. உங்களுக்கு இப்போ ஒரு மினி சேலஞ்ச். இப்போது உங்களுக்கு முதல் சேலஞ்ச் என்னென்றால், அவரால் கார் ஓட்ட முடியும். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, he can drive a car. கரெக்ட். he can drives கிடையாது, can வந்தால் V1 மட்டும் drive. இரண்டாவது can for permission. permission என்றால் அனுமதி கேட்பது. கிளாஸ் ரூம்குள்ள வர வேண்டும், ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டும், ஒருவருடைய பொருளை பயன்படுத்த வேண்டும். அப்போது can I என்று ஆரம்பிக்கலாம். நான் உள்ளே வரலாமா? can I come in? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? can I ask a question? நான் உங்கள் பெண்ணை பயன்படுத்தலாமா? can I ask your pen? இப்போது நீங்க சொல்லுங்க, நான் இங்கே உட்காரலாமா? can I sit here? எக்ஸலன்ட். can I என்பது நான் பெர்மிஷன் கேட்பது. மூன்றாவது can you for request. ஆபீஸ்ல ஒருவரிடம் can you give me the file என்று சொன்னால் அது ஒரு ஆர்டர் மாதிரி கேட்கலாம். அதே விஷயத்தை நேச்சுரலா கேட்க can you send me the file என்று சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? can you help me? நீங்கள் இதை செக் செய்ய முடியுமா? can you check this? நீங்கள் இந்த கதவை திறக்க முடியுமா? can you open the door? நீங்கள் இந்த மெசேஜை அனுப்ப முடியுமா? can you send this message? ஒரு மினி சேலஞ்ச். நீங்கள் இதை மீண்டும் எக்ஸ்பிளைன் செய்ய முடியுமா? can you explain this again? வெரி குட். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. can you help me சரியான சென்டென்ஸ் என்றால் could you help me எதற்காக பயன்படுத்த வேண்டும்? இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் சொல்றேன். ஒரு ரெக்வெஸ்ட்டை இரண்டு விதமாக சொல்லலாம். ஆனா நீங்க பயன்படுத்தும் ஒரு வேர்ட் உங்க முழு டோனையும் மாற்றிடும். நான்காவது could you for polite request. நண்பர் அல்லது நமக்கு தெரிந்த ஒருவரிடம் can you help me என்று கேட்கலாம். ஆனா பாஸ், கிளைண்ட், கஸ்டமர் அல்லது தெரியாத நபரிடம் could you help me please என்று கேட்டா இன்னும் பொலைட்டாவும் ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். இரண்டுமே கரெக்ட். can you for friends and request, could you na for polite request. இப்போது எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் கொஞ்சம் மெதுவாக பேச முடியுமா? could you speak slowly please. நீங்கள் இதை இன்னொரு முறை சொல்ல முடியுமா? could you say that again please. நீங்கள் எனக்கு டீடைல் அனுப்ப முடியுமா? could you send me the detail please. நீங்கள் இந்த டாக்குமெண்டை செக் செய்ய முடியுமா?
could you check this document please? உங்களுக்கான மினி சேலஞ்ச். உங்கள் கிளையண்ட் வேகமாக பேசுகிறார். பொலைட்டா கொஞ்சம் மெதுவா பேச முடியுமா என்று கேளுங்கள். could you speak slowly please? பர்ஃபெக்ட். ஐந்தாவதாக could for possibility. கேன் என்பது இப்போது என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது. could என்பது கடந்த காலத்துல என்ன செய்ய முடிந்தது என்பதை காட்டுகிறது. ஃபார்முலா subject plus could plus V1. நான் சிறு வயதில் வேகமாக ஓட முடிந்தது. I could run fast when I was young. அவளால் சிறு வயதில் நன்றாக நடனம் ஆட முடிந்தது. She could dance well when she was young. நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எனக்கு முன்பு இங்கிலீஷ் பேச முடியவில்லை. I couldn't speak English before. ஆனால் இப்போது now I can speak English. Before I couldn't, now I can. இந்த ஒரு கிராமர் சென்டென்ஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு கிராமர் சென்டென்ஸ் மட்டும் கிடையாது. இது உங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் சென்டென்ஸ். முன்பு முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனா தினமும் பிராக்டிஸ் செய்தா கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போது போனஸ் பாயிண்ட் நெகட்டிவ்ஸ். cannot என்பது பிரசன்ட். என்னால் இப்போது வர முடியாது. I cannot come now. என்னால் இன்று மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியாது. I cannot attend the meeting. couldn't என்பது பாஸ்ட். எனக்கு முன்பு இங்கிலீஷ் பேச முடியவில்லை. I couldn't speak English before. அவரால் நேற்று வர முடியவில்லை. He couldn't come yesterday. மெமரி ரூல் பாருங்க. cannot present, couldn't past. Now it is your turn. சரி, தியரி முடிஞ்சது. இப்போது நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். என்னுடன் சேர்ந்து சத்தமா ரிப்பீட் பண்ணுங்க. முதலாவது சென்டென்ஸ் I can speak English. I can speak English. மறுபடியும். இரண்டாவது can I come in. மூன்றாவது can you help me. நான்காவது could you speak slowly please. ஐந்தாவதாக I couldn't speak English before. கடைசியாக டிரான்ஸ்பர்மேஷன் சென்டென்ஸ். before I couldn't, now I can. இப்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டா பவர்ஃபுல் வாய்ஸ்ல சொல்லுங்க. before I couldn't, now I can. ரேபிட் ஃபயர் சேலஞ்ச். ஃபைண்ட் த மிஸ்டேக். இப்போது ரேபிட் ஃபயர் சேலஞ்சஸ் பார்க்கலாம். ராங் சென்டென்ஸை கரெக்ட் பண்ண வேணும். முதல் சென்டென்ஸ் I can to speak English. கரெக்ட் சென்டென்ஸ் என்ன? I can speak English. கேனுக்கு அடுத்ததாக to வரக்கூடாது. இரண்டாவது he can speaks English. கரெக்ட் சென்டென்ஸ் he can speak English. can வந்தா speaks வரக்கூடாது. மூன்றாவது can you to help me. கரெக்ட் ஆன்சர் can you help me. கடைசி சேலஞ்ச் could you helping me. கரெக்ட் ஆன்சர் could you help me. could-க்கு அடுத்ததாக V1 மட்டுமே. 3, 2, 1 பவர் ரீகேப். இப்போது 3, 2, 1 குயிக் ரீகேப். கேனுக்கு 3 முக்கிய யூசேஜ். 1 அபிலிட்டி can I speak English. இரண்டாவதாக பெர்மிஷன் can I come in. மூன்றாவதாக ரெக்வெஸ்ட் can you help me. could-க்கு 2 முக்கிய யூசேஜ். 1 வந்து polite request could you help me please. fast ability I could run fast when I was young. இரண்டுக்கும் ஒரே கோல்டன் ரூல் can or could plus V1. never to, never yes, never ing. இந்த லெசன் உங்களுக்கு புரிந்திருந்தா கமெண்ட்ல I can speak English ன்னு டைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே can அல்லது could பயன்படுத்தி உங்களுடைய சொந்த சென்டென்ஸை ஒன்றையும் எழுதுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து கற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காலத்துல I couldn't speak English என்று நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால் now I can speak English என்று கண்டிப்பாக சொல்வீங்க. before I couldn't, now I can. நீங்களும் முடியும். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு பவர்ஃபுல் லெசனோட சந்திக்கலாம். Thank you for watching.